இது வந்து காட்சிலா ஃபர்ஸ்ட் பார்ட் எடுத்தோன்னு பார்த்துருப்பீங்க. செகண்ட் பார்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி காட்சிலா இங்கே தான் கட்டி போட்டிருந்தாங்க. வந்து பார்த்தா உங்களுக்கே தெரியும். மன்னித்து விடுங்கள், ஒரு சென்ட்ரலா இல்லை, 2 சென்ட்ரலா. அங்கே ஒரு சென்ட்ரலா, இங்கே ஒரு சென்ட்ரலா. நமக்காக ரெக்கையை விரிச்சு காட்டுறாங்க சென்ட்ரலா. டேய் அதில் என்ன ஊத்து பார்த்துட்டு இருக்கேன்? உமாபெரிய மீன் பாரு. இதை மட்டும் வெளியே எடுத்து லைட்டாக உப்பு காரம் போட்டு அப்படியே ஒரு பிளேட். இன்னைக்கு ஆச்சரியமான ஒரு விஷயத்தை பார்க்க வந்திருக்கோம். ஷார்ஜா அக்வாரியம். ஹலோ, நம்ம கடலுக்குள்ளே வந்திருக்கோம், வாங்க போகலாம். என்னது இது? ஒரு அபண்டன்ட் டவ். என்ன போட்டிருக்கு? ஃபிஷ்ஷிங் போட்டு, பழைய ஃபிஷ்ஷிங் போட்டு. அதுதான் இங்கே இருக்கு. இங்கே பாருங்க. இது பழைய டைட்டானிக் போல. கடலுக்குள்ள விழுந்த டைட்டானிக் எங்க எடுத்துருக்காங்க? இது என்னல ஏதோ ஸ்பாஞ்சை வெட்டி பாதி போட்ட மாதிரி இருக்கு உள்ள. வாவ் மேன், கிரேட்ல. கீழே ஒருத்தர் தூங்கிட்டு வேற இருக்கான் பாரு. அவர் நம்ம இனம். நைட்டு ஃபுல்லாக வீடியோ பார்த்துட்டு காலைல தூங்கிட்டு இருக்காரு. இங்கே போடுறா பஃபரு. பஃபர்னா பஃபர் ஃபிஷ், அந்த ஊதும்லாம். ஊது மீன் ஊது. ஊது. பெரிய போலீஸ் இன்ஸ்பெக்டர் குடிச்சிருக்காரா இல்லையான்னு பார்க்கறாரு. இதை மட்டும் வெளியே எடுத்து லைட்டா உப்பு காரம் போட்டு அப்படியே ஒரு பிளேட்ல வச்சு சாப்பிட்டா எப்படி இருக்கும்? மண்ணு மாதிரி இருக்கும். ஏன்டா நல்ல மீன் தானே. அவன் கஷ்டப்பட்டு இந்த மீனெல்லாம் எங்கேருந்து பிடிச்சி கொண்டு விடுவானா, நீங்க ஈஸியா டேங்க்ல இருந்து எடுத்து அதை வறுத்து தின்றுவேன். இப்போ 4 லைன் டெரப்போ இருக்கு. ஜருபோ நான் ஆசைப்பட்டதை யாரோ பண்ணிட்டாங்க போல இருக்கு. இது நம்ம மேலே பார்த்ததுன்னு நினைக்கிறேன். ஆமாம், நம்ம மேலே பார்த்தோம். மேலே நம்ம ஹார்பரில் பார்த்தது இப்போ கண்ணாடிக்குள்ளே பார்க்குறோம். அது பின்னாடி போகிறது மேல், ஃப்ரண்டில் போகிறது ஃபீமேல். இந்த இதுவும் ஃபீமேல். எப்படி கீழே பற்றி கண்டுபிடிக்க? கீழே பார்த்து தாண்டா எல்லாத்துக்கும் கண்டுபிடிப்பாங்க. வா, இங்க பாருங்க. நம்ம மேல இருந்து பார்த்தது இது ஒரிஜினல் இல்லை, இது ஒரு பொம்மை. சூப்பரா இருக்குல்ல? நான் என்னவோ நினைச்சிட்டு வந்தேன். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், டனல் வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பெரிய மீன் ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், மேல பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், டாப்ல. ஓ, இது வந்து நம்ம மேல போய் பார்க்கலாம் போல இருக்கு. இந்த ஸ்டெப்ஸ் இது வச்சிருக்காங்க.
மக்களே, இப்போ நம்ம எங்கே போக போகிறோன்னா ஈஸ்ட் கோஸ்ட்க்கு போக போகிறோம். ஈஸ்ட் கோஸ்ட்னா என்னது? கிழக்கு கடற்கரை. கிழக்கு கடற்கரை. கிழக்கு கடற்கரைன்னா என்னது? கிழக்கு கடற்கரைன்னா கிழக்கு சைடில் இருக்க கிழக்கு கடற்கரை. ஓகே. சரி, அந்த சோகமான விஷயத்த சொல்லிடுறாங்க. சோகமான சம்பவம்னா, இந்த டனலில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஷாட் வந்து நாங்கள் செகண்ட் டைம் ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஷாட் எடுத்தோம். அந்த ஷாட் வந்து மொத்தமாக ஆடியோ இல்லாமல் போச்சு. அது ஏன்னு இது வரைக்கும் நாங்கள் கண்டுபிடிக்கல. ரொம்ப நேரமாக உட்காந்துருந்து ரிசர்ச் பண்ணி கடைசியில் பார்த்தா திரும்ப ஆடியோ வர ஆரம்பிச்சு. ஸோ ஓகே, திரும்ப வந்து ஒரு ரீஷூட் பண்ணிக்கலாம்னு ரீஷூட் பண்ணிட்டு இருக்கோம். அதான். டேய், அதில் என்ன ஊத்து பார்த்துட்டு இருக்கேன்? உமாபெரிய மீன் பாரு. ஐயோ ஆண்டவா. இப்போ கிழக்கு கடற்கரை சாலையிலேருந்து நம்ம தாண்டி வந்துட்டோம். சாரி, கிழக்கு கடற்கரை சாலைனா ஈஸியாரு, அது இல்லை, கிழக்கு கடற்கரை மட்டும்தான். கிழக்கு கடற்கரை வேவ் தியேட்டருக்கு வந்திருக்கும். இது வந்து பெரிய செலிபிரிட்டி ஃபிஷ். ஏன் இதை செலிபிரிட்டி ஃபிஷ்னு சொல்றேன்னா, இதை பாதுகாக்க 2 பாடி கார்டு இருக்காங்க. வாங்க. இதோ இருக்கா பாருங்க, இந்த செலிபிரிட்டி ஃபிஷ்ஷோட பாடி கார்டு. தம்பி, ஆள் வந்திருக்கோம் பாரு. ஒரு பாடி கார்டு தான் இருக்காரு, 2 பாடி கார்டு இருக்காரு. நீங்க கீழே ஒருத்தர் இருக்காரு, ரெஸ்ட்ல இருக்காரு, மூச்சு பயிற்சி எடுத்துட்டு இருக்கிறாரு அவரு. நல்ல பெரிய பாடி கார்ட்ஸ் தான் போல இருக்கு. ஆமா, ஒரு கடி கடிச்சான்னா கபாலம் காணாம போயிடும். பெரிய சைஸ் பாடி கார்டு. ஹாய் சென்டர்லாம் இவங்களோட பாடி கார்ட்ஸ் அவங்க.
மன்னித்து விடுங்கள், ஒரு சிண்ட்ரலா இல்லை, 2 சிண்ட்ரலா. அங்கே ஒரு சிண்ட்ரலா, இங்கே ஒரு சிண்ட்ரலா. நமக்காக ரெக்கையை விரிச்சு காட்டுறாங்க சிண்ட்ரலா. நம்மளை வரவேற்கிறாங்க. அவங்களுக்காக அவங்க அப்பா ரெடி பண்ண அந்த 2 பாடி கார்ட்ஸ் தான் மரத்தில் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க, சோம்பேறி பசங்க. அந்த கேப் யூஸ் பண்ணி சிண்ட்ரலா 2 வெளியே தப்பிச்சு ஜாலியாக ஓடிட்டு இருக்கு. வாங்க நெக்ஸ்ட்டுக்கு போவோம். தரமான சிறப்பான சம்பவம். Look at that jellyfish. ஜெல்லி ஃபிஷ்ஷை காய போட்டிருக்காங்க. நீ ஜெல்லி ஃபிஷ்ஷை காய போடல. இது வந்து இந்த ஸ்கர்ட் அடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, அந்த துணியில் அடிச்சிருக்காங்க. ஜெல்லி ஃபிஷ் அவ்வளோதான். Okay, scientific name. Maximum length 15 cm. Food small fish and சின்ன மீன் தான் திங்குமா. எம்மா இப்போ காட்ட போகிற இடம் வந்து ஒரு பிரம்மாண்டமான இடம். இதை பார்த்து பயந்துடாதீங்க. ஏன்னா இது வந்து காட்ஸிலா ஃபர்ஸ்ட் பார்ட் எடுத்தோன்னு பார்த்துருப்பீங்க. செகண்ட் பார்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி காட்ஸிலா வீட்டில் தான் கட்டி போட்டிருக்காங்க. வந்து பார்த்தா உங்களுக்கே தெரியும், பெரிய பெரிய சங்கிலிலாம் இருக்கும். காட்ஸிலாவை கட்டி போட்டிருந்த இடம் பெரிய பெரிய அது கட்டி போட்டிருந்தா அந்த அத்து போனதெல்லாம் இங்கேயே கிடக்கும். அந்த சங்கிலி அப்படியே அது எதையுமே அவங்க ரிமூவ் பண்ணல, அப்படியே போட்டிருக்காங்க. இதுக்குன்னா இது ஒரு காட்சி பொருளாக வைக்கிறதுக்காண்டி. காட்சிலாம் இங்கே தான் வாழ்ந்துட்டு இருந்து அதோட இடம் வந்து இருக்கு. அதை வந்து இப்போ மீன்கள் வாழ்ந்துட்டு இருக்கு அந்த இடத்துல. சரி காட்சிலா போயிட்டாரு அப்படின்னு சொல்லி மீன்கள் வாழ்ந்துட்டு இருக்கு. இனிமேல் காட்சிலா 3rd பார்ட்டுக்கு காங்குக்கு ஹெல்ப் பண்ண போயிருக்கு. இனிமேல் திரும்ப வரும்போது இங்கே தான் தங்கி இருக்கும். அதோட இடம் இது. அப்படி ஏதாவது காட்சிலாவுக்கு திடீர்னு ஏதாவது வெறி பிடிச்சிருச்சுன்னா யானையை சங்கிலியால் கட்டி போடுற மாதிரி காட்சிலா இந்த சங்கிலியால் கட்டி போட்டுருவாங்க. அது சைஸுக்கு பெரிய சைஸ் சங்கிலி எடுத்து போட்டுருவாங்க. இங்க பாரு, இது பேர் வந்து ஒபேசிட்டி மீன். தொப்பை போட்டிருக்கு. காலங்காத்தால ஒரு ரூசு போயிட்டு வந்து சிக்கிட்டமே. ஒபேசிட்டி மீனாவா? நீ ஒபேசிட்டி மீன் தான். என்ன ஒபேசிட்டி மீன் தான் நீ? என்ன ஒபேசிட்டி மீன் இல்லையா? நீ ஒபேசிட்டி மீன் தான். நீ என்னதான் சொன்னாலும் நீ ஒபேசிட்டி மீன் தான். ஒபேசிட்டி பாரு, திரும்ப நீயும் ஒபேசிட்டி தானே சொல்லிட்டு போகுது.